இன்னைக்கு நாம ஒரு செம்ம த்ரில்லிங்கான சர்வைவல் கதையை அலச போறோம். இது வெறும் கதை இல்ல, ஸ்டோன் பீடபூமி சம்பவத்தோட ஒரு முழுமையான டாக்டிக்கல் பிரேக் டவுன். ஒவ்வொரு முடிவும் எப்படி எடுக்கப்பட்டுச்சு, அதுக்கு பின்னால இருந்த பொருளாதாரம் என்னன்னு டீட்டெயிலா பார்க்கலாம். சரி, வாங்க ஆரம்பிக்கலாம். முதல் பகுதி, ஒரு சாத்தியமற்ற முற்றுகை. அதாவது இவங்க மாட்டிக்கிட்ட நிலைமை எவ்வளவு பயங்கரமானது, ஏன் அதுல இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு தோணுச்சுன்னு முதல்ல பார்த்துருவோம். இந்த ரெண்டு படங்களையும் பார்த்தாலே உங்களுக்கு நிலைமை புரிஞ்சிடும். ஒரு பக்கம் மனுஷனே நசிக்கிற அளவுக்கு ஒரு பிரம்மாண்டமான மாமோ பீஸ்ட், இன்னொரு பக்கம் நம்ம ரெண்டு சர்வைவர்ஸ், ஹான்சன் மற்றும் லின் பைஃபங். இவங்க ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற இந்த ஏற்றத்தாழ்வு தான் இந்த முழு சம்பவத்தோட மையப்புள்ளி. இங்கதான் விஷயமே இருக்கு. ஒரு பக்கம் ஹான்சன், ஃபிட்னஸ்ல புலி, சர்வைவல் ஸ்கில்ஸ்ல கில்லி. அவங்கிட்ட இருக்கிறது ஒரு கத்தியும் கொஞ்சம் தண்ணியும் தான். இன்னொரு பக்கம் லின் பேஃபங், ஒரு விஐபி கிளையண்ட், உடம்புல தெம்பே இல்ல, ஆனா அவங்கிட்ட அல்லல்ல குறையாத பணம் இருக்கு. அவன் என்ன சொல்றான், பணத்தால தீர்க்க முடியற பிரச்சனையே இல்லைன்னு. இப்ப சொல்லுங்க, இந்த ரெண்டு பேரும் எப்படி ஒன்னா சர்வை பண்ண போறாங்க? சரி, வாங்க அடுத்த கட்டத்துக்கு போலாம். பிரிவு 2, உயிர் வாழ்வதன் விலை. இங்க உயிர் மட்டும்தான் ஒரே நாணயம்னா ஒரு பொருளோட மதிப்பு எப்படி தீர்மானிக்கப்படும்? இந்த அதிகார போட்டி அவங்களோட முதல் பிசினஸ் டீல்ல எப்படி வெடிக்குதுன்னு பாப்போம். யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துல ஒரு வாய் தண்ணியோட விலை என்னவா இருக்கும்? ஒரு துண்டு கறியோட விலை? அதோட தயாரிப்பு செலவு முக்கியம் இல்ல, அந்த நிமிஷம் அது உங்க உயிரை காப்பாத்துதா இல்லையா, அதுதான் அதோட விலை. இங்க பாருங்க, தண்ணியும் சரி கறியும் சரி, ஒவ்வொன்னும் 10,000 கிரெடிட்ஸ்க்கு விற்கப்பட்டிருக்கு. 400%. அடங்கப்பா, இது வட்டி விகிதம் இல்ல, இது ஒரு பவர் பிளே. லின் பேஃபிங்கருக்கு வேற வழி இல்லைங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஹான்சென் தன் கையில இருக்கிற அதிகாரத்தை எவ்வளவு கச்சிதமா பயன்படுத்துறான்னு பாருங்க. நீங்க காசு கொடுக்குறீங்க, நான் விக்கிறேன், இது நல்லா தானே இருக்கு. சென்னோட இந்த ஒரு டைலாக் போதும் அந்த இடத்தோட யதார்த்தத்தை அப்படியே முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லுது. இது பிசினஸ், இங்க சென்டிமெண்ட்டுக்கெல்லாம் வேலையே இல்ல. ஓகே, இப்ப பவர் டைனமிக்ஸ் செட் ஆயிருச்சு. ஹான்சன் தான் பாஸ். இப்ப ஆட்டம் அடுத்த கட்டத்துக்கு போகுது. பிரிவு 3, செங்குத்தான தப்பித்தல். வெறும் தற்காப்பினி பத்தாது, இப்ப தேவைப்படுறது ஒரு ஹை ரிஸ்க் ஹை ரிவார்ட் கேம். அவங்க தப்பிக்கிறதுக்கு இருந்த ஒரே வழி மேல ஏறுறது தான், செங்குத்தான பாறை மேல. ஆனா பிரச்சனை என்னன்னா, லின் பெய்ஃபெங்கால ஏறவே முடியாது. முழு திட்டமும் ஹான்சனோட அந்த ஸ்பெஷல் ஸ்கில் கோஸ்ட் ஹேண்ட் கிளைம்பிங்கை நம்பிதான் இருக்கு. அவன் ஏறணும், அப்புறம் லின்ன மேல தூக்கணும். சென் வெறும் சர்வைவர் மட்டும் இல்ல, அவன் ஒரு ஸ்மார்ட்டான வேட்டைக்காரன். பாறையில ஏறிக்கிட்டே இருக்கும்போதே அவனோட கண்ணுல ஒரு பெரிய கூடு படுது. அந்த கூட்டோட சைஸ், அது இருக்கிற இடம், இதெல்லாம் வச்சு அவன் ஒன்னு கணிக்கிறான். உள்ள இருக்கிறது சாதாரண பறவை இல்ல, ஒரு மதிப்புமிக்க சேக்ரெட் பிளட் கிரீச்சர். தப்பிக்கிற மிஷன் திடீர்னு ஒரு புதையல் வேட்டையா மாறுது. இப்ப நடக்க போறதுதான் இந்த முழு சம்பவத்தோட டர்னிங் பாயிண்ட். பிரிவு 4, ஒரு ரகசிய விருந்து. இது ஒரு சின்ன தகவலை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஆட்டத்தையே எப்படி ஜெயிக்கலாங்கிறதுக்கான ஒரு மாஸ்டர் கிளாஸ். பாருங்க, ரொம்ப சிம்பிளா ஒரு கத்தியையும் தண்ணி பையில இருக்கிற ஸ்ட்ராவையும் வச்சு அந்த முட்டைக்குள்ள இருந்த சேக்ரெட் பிளட் பயோமாஸை யாருக்கும் தெரியாம உறிஞ்சி எடுத்துடுறான். அந்த செகண்ட்ல அந்த இடத்துலயே விலை மதிக்க முடியாத ஒரு சொத்துக்கு அவன் ஒரே ஓனர் ஆகிடுறான். ஆனா இந்த விஷயம் அவனுக்கு மட்டுமே தெரியும். பொருளாதாரத்துல இதுக்கு ஒரு பேர் இருக்கு, இன்ஃபர்மேஷன் ஏசிமெட்ரி. அதாவது ஒரு டீல்ல ஒருத்தருக்கு மட்டும் அதிகமா தகவல் தெரிஞ்சிருந்தா அவர் தான் கிங். இங்க ஹான்சென்னுக்கு மட்டும்தான் அந்த முட்டையோட உண்மையான மதிப்பு தெரியும். அதனால இப்ப அறிவு தான் உண்மையான ஆயுதம். இதோட விளைவு என்னன்னு பாருங்க. 3 நாள் மேல இருக்கிற பாறையில ஹான்சென் அந்த சக்தி வாய்ந்த திரவத்தை குடிச்சு தன்னை பலப்படுத்திக்கிறான். கீழே இருக்கிற லின் பைஃபெங்கோ அது ஏதோ ஆபத்தான பொறின்னு நினைச்சுக்கிட்டு பட்டினியா கிடக்குறான். ஹான்சென் அந்த பொருளை மட்டும் கைப்பற்றல, அதை பத்தின உண்மையும் தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டான். கடைசியில லின் பைஃபெங் கேட்கறான், அந்த முட்டை ஜூஸ் எங்கன்னு. ஹான்செனோட பதில் ரொம்ப சிம்பிள், நான் குடிச்சிட்டேன், நீ வர மாட்டேன்னு நினைச்சேன். அவ்வளவுதான், எந்த ஒரு பெரிய சண்டையும் இல்ல, விளக்கமும் இல்ல. இந்த ஒரு வரியில அந்த இன்ஃபர்மேஷன் வார் முடிவுக்கு வந்துடுச்சு. சரி, இப்ப எல்லாம் முடிஞ்சது. வாங்க ஃபைனல் பேலன்ஸ் ஷீட்டை பார்ப்போம். பிரிவு 5, இறுதி இருப்பு நிலை அறிக்கை. இந்த முழு மிஷன்லயும் கடைசியா யாருக்கு என்ன கிடைச்சது, யாருக்கு லாபம், யாருக்கு நஷ்டம்? பாதுகாப்பான ஸ்டீல் ஆர்மர் ஷெல்டருக்கு 2 வார பயணத்துக்கு அப்புறம் வந்து சேர்றாங்க. வந்ததும் 2 பேரோட மனநிலையும் எப்படி இருக்குன்னு பாருங்க. லின் பெய்ஃபிங்குக்கு ஒரே நன்றி உணர்ச்சி. ஹான்சன் தன் உயிரை காப்பாத்தின ஒரு நண்பன்னு நினைக்கிறான். ஆனா ஹான்சன் கேட் கிட்ட வந்ததும் பிரிஞ்சு போயிடுறான். அவனுக்கு இது வெறும் ஒரு டீல், அவ்வளவுதான். இப்ப இந்த டேபிள பாருங்க, ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட். ஹான்சனுக்கு என்ன லாபம்? 5 சேக்ரெட் ஜீனோ பாயிண்ட்ஸ், ஒரு பெரிய கடன் தொகை, அது போக ஒரு விசுவாசமான கிளைண்ட். அவனுக்கு நஷ்டம்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. ஆனால் லின் பேஃபெங்க்கு அவனுக்கு உயிர் மட்டும்தான் மிச்சம். கூடவே குப்பைக்கு போன ஒரு உடைந்த முட்டையோடும் பெரிய கடனும் தான் மிஞ்சிச்சு. அப்போ ஹான்சனோட வெற்றி ஃபார்முலா என்ன? தன்னோட பார்ட்னரோட உடல் பலவீனத்தை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டான். அத்தியாவசிய பொருட்களோட விலையை அவசர தேவையை வச்சு தீர்மானிச்சான். தன்னோட தனிப்பட்ட திறமையை ஒரு வியூகமா மாத்திக்கிட்டான். ஒரு தகவல் ஏகபோகத்தை உருவாக்கி கடைசி வரைக்கும் அதை காப்பாட்டினான். கடைசியா எல்லா மதிப்புமிக்க சொத்துக்களையும் தனக்கே வச்சுக்கிட்டான். இது வெறும் சர்வைவல் இல்ல, இது ஒரு பக்கா எக்கனாமிக் கேம். ஆனா கதை இதோட முடியல. டெலிபோர்ட் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு புது உருவம் வெளியே வருது. கின் ஜுவான்,
ஹான்சனோட கடந்த காலத்துல இருந்து வர்ற இவங்க இன்னும் தீர்க்கப்படாத ஒரு பழைய கணக்கை ஞாபகப்படுத்துறாங்க. இது நம்மள ஒரு முக்கியமான கேள்வி கிட்ட கொண்டு வந்து நிறுத்துது. எல்லாத்தையும் கணக்கு போட்டு வியூகம் வகுத்து ஜெயிக்கிற ஒரு மாஸ்டர் பணத்தால தீர்க்கவே முடியாத ஒரு கடனை சந்திக்கும் போது என்ன ஆகும்? அப்ப அவனோட வியூகங்களோட உண்மையான விலை என்னவா இருக்கும்?